அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மயிரிழையில் உயிர் தப்பிக்க போகும் கன்னி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கானதுங்க. அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் உங்களை காப்பாற்ற போகுது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது, அது எந்த கிரகத்தால் நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, இந்த பதிவினை முழுமையாக பார்த்தா அது உங்களுக்கே தெரிய வரும். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுத பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னிராசியில பிறந்த நண்பர்களே, உங்க கன்னிராசியை பொறுத்தவரை 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என சனி பகவானால எந்த விதமான பாதிப்புகளும் இப்ப கஷ்டம் கிடையாதுங்க. ஆனா இந்த ராகு கேது, அதாவது போன ஜென்மத்துல நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த ஜென்மத்துல இன்பத்தினையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய 2 கிரகங்கள்னா அது இந்த ராகு கேது தாங்க. அதுல இந்த ராகு பகவான் இன்பத்தினை கொடுப்பாரு. போன ஜென்மத்துல நாம செய்த புண்ணியங்களுக்கு ஏற்றபடி இன்பத்தினை கொடுப்பாரு. கேது பகவான் போன ஜென்மத்துல நாம செய்த பாவத்திற்கு ஏற்ப தண்டனையை, கஷ்டத்தை, துயரத்தை இந்த ஜென்மத்துல கொடுப்பாருன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கேது பகவான் கன்னி ராசிக்கு ஜென்மத்துல இருக்காருங்க. அதனால செய்த பாவங்களுக்கு ஏற்ற பலனை நீங்க அனுபவித்து கொண்டிருப்பீங்க. இதுல கஷ்ட நஷ்டம் அதிகமாக இருக்கலாம். வேண்டுதல் பரிகாரம் அதிகமா செய்ய வேண்டி இருக்குங்க. ஆனா இப்படி கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நல்லதே நடக்காதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கு குரு பகவான் இப்ப சாதகமாக இருக்கிறார். ஆமா நண்பர்களே, நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை களைந்தெடுத்து நமக்கு நன்மையை கொடுக்க வருகிறார் இந்த குரு பகவான். அதற்கேற்ற வகையில தான் இந்த குரு பயிற்சியானது நடைபெற்றதுங்க. மே மாதம் 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ந்தார் குரு பகவான். அவர் 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார். அதனால கன்னி ராசியில் பிறந்த உங்க உடல்நிலையில் பிரச்சனை, மருத்துவ செலவு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக குறைஞ்சிடுங்க. உடல் குறைபாடு நீங்கும். ஆயுள் கண்டம் தப்பித்தது, ஆயுள் பலம் கூடுகிறது. மரண படுக்கையில் இருப்பவர்கள் கூட எழுந்து நடக்க ஆரம்பிப்பீங்க. அந்த வகையில் உயிர் தப்பியது, பயப்படாம இருக்கலாம். எதிர்பாராத விபத்து போன்ற விஷயங்கள் இனி ஏற்படாதுங்க. அதுபோல உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். 2ஆவதாக பார்த்தோம்னா மன அழுத்தம், தனிமை, விரக்தி இந்த மாதிரி சூழ்நிலை இனிமே இருக்காதுங்க. கவலைப்பட தேவையில்லை. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு புது புது வாழ்க்கை பாதையினை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. புதிய நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவானின் 5ஆம் பார்வையானது கேது பகவான் மீது பதிவதால உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை, உழைப்பு மூலமாக நீங்க புதிய ஒரு இடத்துக்கு அறிமுகம் ஆவீங்க. புதிய இடத்துல காலடி எடுத்து வைப்பீங்க. படிக்கின்ற யோகம் இருக்கும். புதியதாக ஏதாவது ஒரு கலையினை கத்துக்குவீங்க. வேலை வாய்ப்புக்காக படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. வெளிநாட்டு யோகம் உண்டு. விமான பயணங்கள் செல்லக்கூடிய பாக்கியம் ஏற்படுங்க. பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். அதுபோல ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமானது இருக்குங்க. ஆன்மீகத்துறை, கம்ப்யூட்டர் துறை மற்றும் மருத்துவத்துறை இந்த மாதிரியான துறைகளோட இந்த கல்வித்துறை, இந்த 4 விஷயங்கள்லையும் கொடி கட்டி பறக்கக்கூடிய அளவுக்கு பேர், புகழ், கௌரவம் அது மட்டுமல்ல காசு பணமும் கிடைக்குங்க. அந்த வகையில் குரு பகவான் உங்களை காப்பாற்றி இருக்காரு. பல வருடமாக நீங்கள் ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சியின் இறுதி முயற்சியாக இந்த வருஷம் எடுப்பீங்க. அந்த முயற்சியே இறுதி முயற்சியாக இருக்கும். அந்த முயற்சியில் நிச்சயமாக பலன் உண்டுங்க, வெற்றி உண்டு. அப்படிப்பட்ட நிலைப்பாடு உருவாகி இருக்குங்க. விட்டுறாதீங்க. வாய்ப்புகள் சில காலம், சில மணி நேரம், சில நேரம் தாங்க கிடைக்கும். அந்த காலம் இப்போ குரு பயிற்சி மூலமாக ஏற்பட்டு இருக்கு. குரு பகவான் இந்த வருஷம் செப்டம்பர் வரை நல்ல நிலையில் இருப்பார். அதுக்கு பிறகு வக்ரம் அடைந்து விடுவார். ஸோ செப்டம்பர் மாதத்திற்கு உள்ளாக சில காரியத்தை நீங்கள் சாதித்து கொள்வது நல்லதுங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி உங்களுக்கு உரிய காலமானது வந்து விட்டது. விட்டுறாதீங்க. மேலும் இந்த குரு கேது தொடர்பு ஏற்படுவதால தனபாக்கிய யோகம் கிடைக்குங்க. தனவரவு, பணப்பிரச்சனை நிச்சயமா இருக்காது. கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா
குரு கேது இந்த இரு கிரகத்தினுடைய வழிபாடை பண்ணுங்க, நிச்சயமாக குறையுங்க. இந்த இரு கிரகத்தினுடைய ஒன்றிணைப்பாக இந்த தட்சிணாமூர்த்தி சிவபெருமானின் ஒரு அம்சத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம். சிவபெருமான பிரதோஷ காலங்களில் அல்லது வியாழக்கிழமைகளில் வழிபாடு செய்துவிட்டு தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.